வணக்கம். அன்பிலே நண்பனை வெற்றிக்கொள், களத்திலே எதிரியை வெற்றிக்கொள், பண்பிலே சபையை வெற்றிக்கொள். கேட்கும் போது சிரிப்பு வர வேண்டும், சிந்தித்து பார்த்தால் அழுகை வர வேண்டும். அதுதான் நல்ல நகைச்சுவை. நெருப்பில் இறங்கிய பிறகு வெயிலுக்கு அஞ்சுவதில் அர்த்தமில்லை. கலங்காதிரு மனமே, உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. நல்லதை நினை, நல்லதே பேசு, நல்லதே செய், நல்லதே நடக்கும். பாத்திரத்தின் நிறமல்ல பாலின் நிறம், ஆத்திரத்தின் நிறமல்ல அறிவின் நிறம். இந்த உலகத்திலே வேறில்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய செடி ஆசைதான். அடக்கத்தின் மூலம் தோல்வியிலிருந்து மீண்டும் வெற்றியுடன் முன்னேறியவர்கள் உண்டு. எதையும் இன்னொருவனுக்கு கொடுத்துவிட முடியும். ஆனால் இந்த நிம்மதியை மட்டும் மனிதன் தன்னிடத்தே தான் பெற்றுக்கொள்ள முடியும். அனுபவம் என்பது ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றையும் இழந்த பிறகு எஞ்சி நிற்பதே. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நீ மாற வேண்டியது இருக்கும். அளவுக்கு மிஞ்சிய சாமர்த்தியம் முட்டாள்தனத்தில் தான் முடியும். மனிதன் மரம் போல் வளர்கிறான் என்பது பெருமை அல்ல, மரம் போல் பயன்படுகிறானா என்பதே பெருமை. நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று சொல்பவர்கள் நீ வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். அதிர்ஷ்டத்தின் மூலம் அறிவை பெற முடியாது, அறிவின் மூலம் அதிர்ஷ்டத்தை பெறலாம். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலமும் கூட மிதிக்கும். செயல்படுவோம், நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை நிச்சயம் வளமடையும். அடிக்கடி தவறு செய்கிறவன் அப்பாவி, ஒரே தவறை திரும்ப செய்கிறவன் மூடன். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. நல்லவன் படகில் போகும்போது துடுப்பு தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டால் நதியே திசை மாறி அவன் சேர வேண்டிய இடத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை கவனமாக கையாள வேண்டும். இதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு கவனமாக இருக்க வேண்டும்.